ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோடம்பாக்கத்தில விஜயோட இடத்த யாரு நிரப்ப போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய போட்டியா இருக்கு. அதில ரீசென்ட்டா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நிரப்பக்கூடிய ஒரே ஆள் எஸ்கே மட்டும் தான் அப்படின்ட்டு. ஏன்னா, அவர் தான் ரீசென்ட்டா இப்போ ஓரளவுக்கு நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் அளவுக்கு அவர் இன்னும் வளரல அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவருக்கு கைவசம் ஒரு 5, 6 படம் இருக்கு. எல்லாமே பெரிய டைரக்டர் போட்ட படம் தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். முருகதாஸ் கூட ஒரு படம் இருக்கு. இந்த வருஷமுமே 2 படம் அவருக்கு இந்த வருஷமும் நம்ம பொங்கலுக்கு ஒரு படம் வர மாதிரி இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா, மகராசி, பராசக்தி அப்படி அடுத்தடுத்து அவருக்கு படங்கள் அப்டேட் ஆகி நெறையவே இருக்கு. ஆனா நல்ல கதையம்சமும் இருக்கணும். பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடியதா இருந்தா தான் அவரால இந்த இடத்த கண்டிப்பா கைப்பற்ற முடியும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அஜித்த பொறுத்தவரைக்கும் எப்பயும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரோட ரசிகர்கள் கூட்டமே அவர டாப்ல உட்கார வச்சிருக்காங்க. அவரே எனக்கு ரசிகர்கள் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ரசிகர்கள் அவர விடுற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட இப்ப ஏகே படம் ரிலீஸ் ஆனது கூட கிட்டத்தட்ட ஒரு 250 கோடிய கடந்து இன்னும் ரன்னிங்கா போயிட்டுருக்கு. பட் இந்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, 2 படம் புது படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில ஃபர்ஸ்ட் படம் கேங்ஸ்டர். இது சி. சுந்தர் இயக்கியிருக்காரு. பொதுவாவே அவரோட படங்கள் எப்பயுமே நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் இந்த கோடை விடுமுறைய பொறுத்தவரைக்கும் ஒரு ரொம்ப ஹைலைண்டா தான் இருக்கும். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வடிவேலும் நம்ம சி. சுந்தரும் இயக்கிய படங்கள் தலைநகரம்னு சொல்லி ஒரு படம் ஏற்கனவே பயங்கர ஹிட்டா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல அவர நடிக்க வச்சிருக்காங்க. வடிவேலுக்கு இது ஒரு ரீ என்ட்ரியா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல காம்போ அவங்களுக்குள்ள இருக்கு. அவரு கூட மரகஜ ராஜா கிட்டத்தட்ட ரொம்ப காலம் படம் ரிலீஸ் பண்ணாம இருந்து, இப்ப தான் ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணாரு. அந்த படமும் ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் நம்ம இவரு சிவா நடிப்புல. அவரு ஏற்கனவே சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரொம்ப நாளா கிடப்பில போட்டிருந்த படத்த தான் இப்ப ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த 2 படம் வரனால குட் அண்ட் பேட்லி ஓரளவுக்கு சுமாரா தான் வசூலாயிட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல போனாலும் இந்த 2 படம் வந்ததுனால கொஞ்சம் அது இந்த வாரத்துல கொஞ்சம் வசூல் குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கேவை தவிர வேற யாருமே விஜய் கிட்ட நிரப்ப முடியாதுன்ட்டு கோடம்பாக்கத்துல ஒரு அதீத நம்பிக்கையா இருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.